சென்னை எண்ணூரில் கேஸ் கசிவு ஏற்பட்ட கொரமண்டல் நிறுவனத்தை நிரந்தரமாக மூட வலியுறுத்தி 42வது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுடன் செய்தியாளர் அசோக் இணைந்திருக்கிறார். அசோக், மக்கள் என்ன கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள்? இந்த விஷயத்துல என்ன நடவடிக்கை இதுவரை எடுக்கப்பட்டிருக்கு? லாவண்யா, அதாவது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 33 கிராமங்கள் இருக்கு. கடந்த 42 நாட்களுடைய இந்த கசிவு ஏற்பட்டது அன்றைய நாள் முதலிருந்து தற்போது வரை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிராமங்கள் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இவங்களுடைய நிரந்தரமான ஒரே கோரிக்கை, இந்த தொழிற்சாலை நிரந்தரமாக மூட வேண்டும், இல்லை என்றால் இவங்களுடைய போராட்டம் கைவிட மாட்டோம் என்று தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அதே போல இந்த பகுதியில் இந்த எண்ணூர் விலை சாலை, சத்தியவசம் சாலை, இந்த சாலையில தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் கிடையாது, ஒவ்வொரு பகுதியிலும் 200க்கும் மேற்பட்ட, இப்போ பெரிய குப்பம், சின்ன குப்பம், குப்பம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த எண்ணூர் விரைவு சாலையில போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அதே போல தாளம்பூர் பகுதியில் அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதே போல எண்ணூர், நெட்டுக்குப்பம், இது போன்ற பகுதியில் தொடர்ச்சியா தற்போது காலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இன்று 11 மணி அளவிலிருந்து பசுமை தீர்ப்பாயம் தீர்த்து வழக்கு விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தற்போது இந்த போராட்டம் தீவிரமாக இருக்கு. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அசோக்.